தேஜஸ் வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ்க்கு வந்து நேஹாவ ஃபர்ஸ்ட் நாள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்ட்ட வந்து வீணா மேலயும் காமிச்சத பார்க்க முடிஞ்சது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆச்சு. திடீர்னு நேஹா அழுவுறாங்க வீக் எபிசோட்ல. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கான்டெக்ஸ்ட்டே இல்லாம இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவ பிரியங்கா கிட்ட தேஜஸ் வந்து சொல்லியிருக்காப்படி. இந்த மாரி எனக்கு வந்து வீணாவ வந்து பிடிச்சிருக்கு. அவங்க கூட வந்து நான் பேசணும். ஆனா, நான் வீணா கூட பேசணும்னு நெனைக்கிற விஷயம் வந்து நேஹாவுக்கு வந்து தெரியக்கூடாது. ஏன்னா, அந்த ஒரு விஷயம் நேஹாவுக்கு தெரிஞ்சா அவங்க வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க. அதனால நேஹாவுக்கு தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பிரியங்கா எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு வீணா கிட்ட இந்த ஒரு மேட்டர வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த மாரி தேஜஸ் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்க. நேஹாவுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீணாவும் அந்த இடத்துல ஓகே. நானும் நேஹாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லார் முனையும் போட்டு உடைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ தேஜஸ்க்கும் வீணாக்கும் இடையில வந்து பிரச்சனை வந்துருச்சு ஆல்ரெடி. ஏன்னா நிறைய மேனிப்புலேட்டிவாக வந்து தினேஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து சொல்கிறாங்க. ஒரு மேனாக இருந்திருந்தா ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் தூக்கிட்டு போகல. அவர் ஒரு மேன் எனஃப் டு ஹேண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயங்களை வந்து தினேஷ் மேலே கண்டினியூவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது வந்து நீ வந்து ரொம்ப லெஸ்ஸான விஷயத்துக்கு வந்து செட்டில் ஆகிற மாதிரி வந்து இருக்கு. யூ டிசர்வ் மோர் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளை வந்து தினேஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து தேஜஸ் வந்து சொல்லியிருக்கா. அப்படி இது எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா முறையும் போட்டு உடச்சி அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகி இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கும் தேஜஸ்க்கும் இனிமேல் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் வீணாக்கும் தினேஷ்க்கும் அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் வந்து கண்டினியூ ஆகிறது பார்க்க முடியுது. இப்போ இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிறது வந்து வீணா வந்து அன்றைக்கி அக்ரி பண்ணாங்க அந்த சூட்கேஸ் மேட்டரில் வந்து ஆமாம் தேஜஸ் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு ஒரு நம்ம பாய்ஸ்க்கு தான் மசில்ஸ் இருக்கும். அது ஹெவியாக இருந்தது. ஸோ தினேஷ் வந்து என்னதான் வீணா வேணான்னு அந்த ட்ராலியை தூக்க வேணான்னு சொல்லியிருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேஜஸ் சொன்ன விஷயத்த அன்றைக்கி அக்ரி பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க எல்லோரும் முன்னாடியும். அதை தான் வந்து தேஜஸ் ஒரு கொஷினாக கேட்குறாங்க. அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி அக்ரி பண்ணிவிட்டு இப்போ ஏன் டிஸ்அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அது ஒரு சண்டையாக வந்து கேள்வி கேட்டு வந்து மாறிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சது வீணா கிட்ட. ஸோ இப்போ வீணாக்கும் தேஜஸ்க்கும் நல்லாவே வந்து முட்டிக்கிச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இவங்க வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்கிற மாதிரியான எந்த அறிகுறியும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.